Hi, today 12th Max chapter on exercise 1.3 la first sum la fourth one பார்க்கலாம். X plus y plus z minus 2 equals 0, 6x minus 4y plus 5z minus 31 equals 0, 5x plus 2y plus 2z equal 13. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கான்ஸ்டன்ட்டும் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கமே கொடுத்துருக்காங்களா, அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த -2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது +2 போயிடும். நெக்ஸ்ட் வந்து 6x மைனஸ் 4y ப்ளஸ் 5z -31 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது +31 வந்துடும். இதில் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தான் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஏ தனியாக எக்ஸ் தனியாக பி தனியாக எழுதிக்கலாம். ஏ வந்து இந்த மூணோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஏ, எக்ஸ் வந்து இந்த மூணோட வேரியபிள், பி வந்து இந்த மூணோட கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ மூணோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இதோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1, ஸோ 1 1 1. 6 minus 4 plus 5, 6 minus 4 5, 5 2 2, 5 2 2. எக்ஸ் வந்து இதோட வேரியபிள் என்னது எக்ஸ் ஒய் இசட், பி வந்து கான்ஸ்டன்ட் 2 31 13, 2 31 13. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, ஏஎக்ஸ் ஈக்குவல் பி. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறனால எக்ஸ் ஈக்குவல் இந்த ஏ வந்து அந்த சைட் போகும்போது ஏ இன்வெர்ஸில் போயிடும், ஏ இன்வெர்ஸ் பி. இப்போ ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, 1 by determination of a at GA. ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இங்கே இருப்பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது 1, ஸோ 1 அப்படியே போட்டு இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள், -4 × 2 -8, -5 × 2 10, மைனஸ் இந்த 1, இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 6 2s are 12, -5 5s are 25, ப்ளஸ் இந்த 1, இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 6 2s are 12, -5 × -4 -20, இங்கே ஒரு மைனஸ் போகிறதுனால இது +20 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே போட்டு -8 -10 வந்து -18, இந்த -1 12 -25, 25ல் 12 போச்சுன்னா 13, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -13, ப்ளஸ் இந்த 1 12 + 20 32. நெக்ஸ்ட்டு 1 × -18 -18, -1 × -13 +13, 1 × 32 32. இப்போ இதை -18 13 32 ப்ளஸ் பண்ணும்போது 45, 45ல் 18 போயிடுச்சுன்னா 27, வந்து நாட் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜியை கண்டுபிடிக்கணும். ஏ இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள், இதுலேருந்து அட்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 1, இதோட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, -4 × 2 -8, -5 × 2 10. நெக்ஸ்ட்டு இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 6 2s are 12, -5 5s are 25. நெக்ஸ்ட் இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்க 4, 6 2s are 12, -5 × -4 -20 வரும், இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +20. நெக்ஸ்ட் இதோட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 1 2s are 2, -2 1s are 2. நெக்ஸ்ட் இந்த -4ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 1 2s are 2, -1 5s are 5. நெக்ஸ்ட் இந்த 5ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 1 2s are 2, -1 5s are 5. நெக்ஸ்ட் இதோட ரோ காலம் விட்டால் மீதி இருக்கிறதுனால 1 5s are 5, -4 × 1 -4, இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +4 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 2ஓட ரோ காலம் விட்டால் மீதி இருக்கிறதுனால 1 5s are 5, -1 6s are 6. நெக்ஸ்ட் இந்த 2ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4, 1 × -4 -4, -1 × 6 6. இது எழுதிட்டு லாஸ்ட்டில் இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ன்ட்டு முன்னாடி வந்து இந்த மைனஸ் சிம்பிள் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ். இப்போது -8 -10 என்ன, -18. அப்புறம் 25ல் 12 போச்சுன்னா 13, -13 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது +13. 20 + 12 32, 2 - 2 0, 2 - 5 -3, 2 - 5 -3, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது +3 ஆயிடும். 5 + 4 9, 5 - 6 -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது +1, -4 -6 -10. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். -18 13 32 வந்து இங்கே வந்துடும், -18 13 32. இந்த 0 -3 3 வந்து இப்படி வந்துடும், 0 -3 3. 9 1 -10 வந்து இங்கே 9 1 -10. இதான் டிரான்ஸ்போஸ். இப்போ அட்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் 1 by டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சி 27 வந்துச்சா, ஸோ 27. அப்புறம் இந்த அட்ஜிஏ, அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி கிடச்சிதா. ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கான
என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பியோடதை எழுதிட்டு அந்த ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு. இது 1/27 அப்படியே எழுதிட்டு -18 into 2 -36 plus 0 into 31 0 plus 9 into 13 117. 13 into 2 26 minus 3 into 31 minus 93 1 into 13 13 32 into 2 64 plus 3 into 31 93 minus 10 into 13 minus 130. ஓகேவா? இப்போ 1/27 அப்படி எழுதிட்டு இது சால்வ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 117ல் 36 போச்சுன்னா 81. அதுக்கப்புறம் 26 ஸோ 13 ப்ளஸ் பண்ணால் 39 வரும். 93ல் 39 போச்சுன்னா -54. நெக்ஸ்ட்டு 64 93 ப்ளஸ் பண்ணால் 157 வரும். 157ல் 130 போச்சுன்னா 27. இப்போ இந்த மூணுமே வந்து 27ல் வந்து டிவைட் ஆகும். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 81 வந்து 27ல் டிவைட் பண்ணால் 3 வரும். 3 27s are 81. ஸோ 3 54 27ஆல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். 2 டைம்ஸ் இருக்குது. 54ல் 27 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2. 27ல் 27 வந்து 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1. இப்போ 3 2 1 கிடச்சிருக்குது. இதுதான் x = 3, y = 2, z = 1. அவ்வளோதான். தேங்க்யூ.